அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த நன்மக்களே, ஜும்மாவிலே இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு ஒரு பாங்கு சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டுமா என்று சிலர் கேட்கிறார்கள். அந்த பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அந்த நேரம் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். முக்ததிகள் யாவரும் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டுமே தவிர, அதே நேரத்தில் உள்ளத்தால் அவர் பதில் சொல்லிக் கொள்ளலாம். நம்முடைய வாயை அசைத்து அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில பேர் இப்படியும் சொல்றாங்க, இமாம் மெம்பர்ல உட்காந்துக்கிட்டு அந்த பாங்குக்கு பதில் சொல்றாங்களே, அவங்களுடைய உதட அசைகிறதே, அப்போ பதில் தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். இமாம் பதில் சொல்லிக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை. ஆனா இங்க முக்ததிகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். முக்ததிகள் இரண்டாவது பாங்குக்கு ஜவாபு சொல்றது, பதில் சொல்றது என்பது அது மக்ரூஹ் தஹரீமி என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதனால ஜும்மாவினுடைய இரண்டாவது பாங்கு இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு சொல்லப்படுகிறது. எனவே அந்த பாங்குக்கு முக்ததிகள் வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அது வேறு விஷயம். அதே போல சில உலமாக்கள் கூட மிம்பரில் அமர்ந்து அவங்க அந்த பாங்குக்கு பதில் சொல்லும்போது முக்ததிகளும் பார்த்து, என்னடா இது மக்ரூஹ்னு சொல்கிறாங்க, ஆனால் இமாமே மிம்பரில் உட்காந்து இந்த பாங்குக்கு பதில் சொல்கிறாங்களே அப்படின்னு எண்ணக்கூடும். ஜும்மாவினுடைய அந்த இரண்டாவது பாங்கின் போது இமாம் மிம்பரில் அமர்ந்து அவங்க பதில் சொல்கிறது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தடையல்ல, முக்ததிகளுக்கு தான் தடையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால இமாம் மிம்பரில் உட்கார்ந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால முக்ததிகள் அதை பார்த்து செயல்பட வேண்டாம். ஏனென்றால் முக்ததிகளுக்கு அந்த நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற கட்டளை உள்ளது மார்க்கத்திலே. அல்லாஹு அலம்.